யாரு யாருன்னு கேக்குறல்ல? மாயா, ஆஃப்டர் ஆல் காம்படிஷன்ல ஜெயிச்ச சமையல்காரி தானடி நீ. உனக்கு பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்ததே நான் தான். நீ என் அங்கிளை வளைச்சு போட்டு இந்த வீட்டுக்கே மகாராணி ஆயிடலான்னு பாக்குறியா? ஏ என்ன நக்கலா? அந்த செஃப் காம்படிஷனை அரேஞ்ச் பண்ணதே நான் தான். அது ஒரு பொம்மலாட்டம். நீங்க எல்லாரும் பொம்மைங்க. உங்க எல்லாரையும் ஆட்டி படைச்சு எனக்கு ஏத்த மாதிரி ஆட வச்சேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சாதிச்சுக்கிட்டேன். உங்க சித்தப்பா வேணா நான் இந்த வீட்டுல தான் பார்த்தேன் நினைச்சியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்துட்டாரு. கதவை சாத்துறான்னு சொன்னி 5 வருஷம் கழிச்சு இப்பதாண்டி அந்த கதவு மெல்லமா திறந்திருக்கு. முறைக்காத. இந்த வீட்டு கதவை திறக்கிறதுக்கு 5 வருஷம் யோசிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த தாலி கௌரவம் எல்லாமே. இது முழுக்க முழுக்க ஏன் உழைப்பு, ஏன் சிந்தனை, ஏன் போராட்டம். அதுல நான் ஜெயிச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். நீயே என்ன பார்த்து வீணா பொறாமப்படுறன்னு தான் எனக்கு புரியல. எங்கேயாச்சும் மகாராணி வேலைக்காரிய பார்த்து பொறாமப்படுவாங்களா? நீ என் வீட்டு சமையல்காரி. என்னைக்குமே சமையல்காரியும் வேலைக்காரியும் ஒண்ணுதான். உன்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உனக்கு தகுதியே இல்ல. இத பாரு மாயா, நேத்து வரைக்கும் நான் இந்த வீட்டுல சமையல்காரி தான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு அடுத்து இந்த வீட்டுல எல்லாமே நான் தான். சொல்ல போனா உங்க அம்மா ஒரு காமெடி பீஸ். அது உனக்கே தெரியும். உன் அப்பா சித்தப்பா பொம்பளைங்க பிரச்சனையில 0. அப்ப இந்த வீட்டுல இனிமே உனக்கு இருக்கிற ஒரே துணை நான் தான். என்னையே நீ எதிர்க்கிற? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. திருட்டுத்தனமா ரெக்கார்ட் பண்றது, எனக்கே தெரியாம பிளான் பண்றது. உன்னை நம்பி நட்புக்காரம் நீட்டவே முடியாதா? நீ எதிரி இல்ல, நீ பணத்துக்காக துரோகம் கூட பண்ணுவ. இப்போ நான் உன் சித்தி, உன் சொந்தம். நீ எனக்கு பொண்ணு முறமா? எங்க வீட்டு பொண்ணு கிட்ட நானே பிளாக்மெயில் பண்ணுவேனா? இனிமே நான் உன்கிட்ட பணம் எல்லாம் கேட்கவே மாட்டேன். வேணும்னா அறிவு கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன், இல்ல சந்தோஷனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கான், அவங்கிட்ட இருந்தே வாங்கிக்கிறேன். செருப்பால அடிப்ப. சந்தோஷ் பக்கத்துல நீ போன கொன்னுடுவ. உன் விளையாட்டெல்லாம் அங்கிளோடயே நிப்பாட்டிக்கோ. உனக்கு எவ்வளவு என்ன பிடிக்காதோ அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. அவன் ஒரு அப்பாவி. நீ எவ்ளோ கெட்டவன்னு அவனுக்கு தெரிஞ்சது, உன்னை உடனே வீட்டை விட்டு துரத்திடுவான். பாரு, நான் கெட்டவளா? இந்த வீட்ல அவனை சுத்தி இருக்கிற நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களோ? அவனுக்காக நீங்க வெறும் நல்லது மட்டும்தான் யோசிப்பீங்களா? அவன் பொண்டாட்டியை நீ பைத்தியமாக்கிட்ட, அவனை ஏமாத்தி அவன் பொண்டாட்டியாவே வாழ்ற. உன் குடும்பம் எப்ப அவன் சொத்த முழுங்கலான்னு பூத மாதிரி காத்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்துல நான் ஒரு வேதாளமா வந்து சேர்ந்திருக்கேன், அவ்வளவுதான். என்ன உன் சித்தியா மட்டுமே பாரு, எதிரியா பாக்காத, நல்லா இருக்காது. என்ன என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ நீ? ஏன் கத்துற? கத்தாத. நான் அப்படிதான் கத்துவேன். வேணாமாயா, நீ என்னை எதிர்க்கிறது சுத்தமா வேஸ்ட். நீ ஒரு பாம்புன்னா நான் ஒரு தேளு. நீ ஒரு தீய சக்தினா நான் அதை விட தீய சக்தி. நீ கெட்டதை யோசிச்ச, நான் அழிவை யோசிப்பேன். வேணாமாயா, சொன்ன கேளு. இப்ப நான் உன் சித்தி. எந்த ஜென்மத்திலயும் நீ எனக்கு சித்தி ஆக முடியாதுடி. எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு நீ உள்ள வந்தவ. எப்படி நீ உள்ள வந்தியோ அதே மாதிரி மரியாதையா நீ வெளியே போயிட. நான் எங்கேயும் போக மாட்டேமாயா, உள்ள போறேன். அவர் கூட தான் இருக்க போறேன். இந்த வீட்ல தான் வாழ போறேன். என்ன நீ எதிரியா பார்த்த அழிச்சிருவேன், சித்தியா பார்த்த பொழைச்சுப்ப. உனக்கு எப்பவுமே நல்லதா மாயா நான் சொல்லியிருக்கேன். பெரியவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோ, சரியா? போய் சாப்பிட்டு தூங்கு. என்ன பெரிய புத்திசாலித்தனமா பேசினதா நினைப்பா? என் பாதையில தான் இது வரைக்கும் நீ குறுக்க வந்த. இப்ப நீ என் வாழ்க்கையிலே குறுக்க வந்து நிக்கிற. ஒரு உரையில ஒரு கத்தி தாண்டி இருக்க முடியும். ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு மகாராணி தான் இருக்க முடியும். நீ வரதுக்கு முன்னாடியும் இந்த வீட்டுக்கு மகாராணி நான் தான்.
நீ வந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்ல எல்லாமே நான் தான். போ, போய் படு. இனி ஒவ்வொரு நாளும் இந்த மாயா என்ன பண்ண போறான்னு நீ பயத்திலே வாழ்வடி. இதுதான் இந்த வீட்ல நீ நிம்மதியா தூங்குற கடைசி தூக்கம். இனிமே உனக்கு இந்த வீட்ல நிம்மதியே இருக்காதுடி. ஏன் நிம்மதியா நீ கெடுக்க போறியா? பாக்கலாமாயா, பாக்கலாம். நீ பேசுறது எதையுமே நீ இது வரைக்கும் செஞ்சதில்ல. அப்படியே செஞ்சாலும் உனக்கு ஏன் துணை தேவை. ஏன் துணை இல்லாம நீ எப்படி சந்தோஷ் கூட சேர்வ, கர்ப்பமாவ, எப்படி செல்விய சமாளிச்சு இந்த சொத்துக்கல்ல அதிபதியாவ, எல்லாத்தையும் நானும் பார்க்கதானே போறேன். ஏன் உதவி இல்லாம இந்த வீட்ல நீ சுண்டு விரல கூட அசைக்க முடியாது. புரிஞ்சுதா செல்லம்? என்கிட்டயா திமிரா பேசிட்டு போற? இந்த வீட்டோட அடுத்த பைத்தியம் நீதாண்டி. வாமா போலாம். இருடி. ஏய், என்னாச்சு? ஏன் இவ்ளோ நேரம்? மா, வேலை முடிய லேட் ஆயிடுச்சுமா. வேலை பத்தி மட்டும் பேசுற, மித்ததெல்லாம் யார் சொல்லுவா? என்னது? ஆமா, இவ எதுக்கு இங்க வந்தா? அக்கா, இந்த பாரு, உன் பொண்ணு இந்த ராத்திரி நேரத்துல நடு ரோட்ல தனியா நின்னுட்டு இருக்கா. எவன் வீட்டுக்கோ போயிட்டு வரா. இதான் நீ அவளை வேலைக்கு அனுப்புற லட்சணமா? ஏய், என்னடி நடக்குதுங்க? மா, கூட வேலை செய்யற பையன்மா. ஒன்னாதான் ஆட்டோல வந்தோம். அவன் வீட்டுக்கிட்ட இறங்கும் போது எங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்கன்னு சொன்னான். நான் போய் சாப்பிட்டு வந்தேன். அதான் இது தப்பா சொல்லுதுமா? ஏய், யார் தப்பா சொல்றது? அவன் யோகியனா இருந்திருந்தா நைட்டு 11 மணிக்கு ஒரு பொண்ணை வீட்டு கூப்பிடுவானா? ஏய், போத நிறுத்துடா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். இவ மனசுல எந்த தப்பும் இல்ல. நீ பாக்குற பார்வையில தான் தப்பு இருக்குது. இவ பச்சை ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பொண்ணுங்கள பையனுங்கள சேர்ந்து பச்சதுதான். இத பள்ளிக்கூட வாச பக்கமே போனது கிடையாது. உனக்கு எப்படிடா தெரியாதெல்லாம்? என்னக்கா பேசுற? லேட்டா வந்ததும் இல்லாம எவன் வீட்டுக்கோ போயிட்டு வந்திருக்கா. அவளை கண்டிச்சு கேள்வி கேட்காம என்ன போய் கேவலமா பேசிட்டு இருக்க? ஆமா, உன் குடும்பத்துக்கு எதனா புத்தி கித்தி கெட்டு போச்சானே? ஏய், உனக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. ஆமா, உன் ரூட் எது? கிண்டி இல்லையே, வடபழனி தானே. நீ எதுக்கு தினமும் என் ஆபீஸ் பக்கம் சுத்திட்டு இருக்க? என்னடி சொல்ற? உனக்கு தெரியாதுல்லம்மா, தினமும் சவாரின்னு சொல்லிட்டு என் ஆபீஸ் பக்கம் வர்றது, கலாட்டா பண்றது, பிக்கப் பண்றேன் டிராப் பண்றேன் என் உயிரை வாங்குறது. ஆபீஸ்ல என் கூட வேலை செய்யற பையனை சட்டையை பிடிச்சு அடிச்சிருக்குமா இது? ஏய், என்னடா என் பொண்ணை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? அவ விரக்தி ஆகி பைத்தியம் பூச்சி வீட்டுல உட்கார வரைக்கும் விட மாட்டா, அப்படிதானே? யாரு அவளா பைத்தியமாவா? நான் தான் பைத்தியமாவன். எனக்கு என்னடான்னு விட்டுட்டு போகாம பத்திரமா கொண்டு வந்து வீட்டு கூட்டம் பாரு, நான் தான் பைத்தியம். என்ன நீ ஆனா உன்ன பத்திரமா பாத்துக்கிறேங்கிற? நான் என்ன எல்கேஜி படிக்கிற குழந்தையா என்னை எவனாவது கடத்திட்டு போறதுக்கு? இல்ல நீ தான் சாமியா எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கூடவே வந்து நிக்கிறதுக்கு? என் வாழ்க்கையில பிரச்சனை பண்றதே நீ மட்டும்தான். உன்னை விட பெரிய பிரச்சனை எனக்கு வேற எதுவுமே இல்ல. ஆமாண்டி, நான் தான் உனக்கு பிரச்சனை. இழிச்சு பேசுறான் பாரு, அவன் நல்லவன், நான் தான் உனக்கு கெட்டவன். சர்ட் பேண்ட் டைப் போட்டவன்லாம் டீசெண்டா, படிச்சவன் பாதி பேர் புறம்போகுதாண்டி. அடுத்தவன் மொண்டாட்டின்னு தெரிஞ்சு அத்துமீறது அவனுக்கு தான். அவன்லாம் என்னடி படிச்சவன்? கட்டினவனுக்கு தாண்டி தெரியும் அந்த வலியும் வேதனையும். மத்தவன்லாம் இழிச்சு பேசிட்டு கழட்டி விட்டு போயிட்டே இருப்பானுடே. அடி செருப்பால. யார் கூட யார் நினைச்சு பேசிக்கினுக்குற? விளக்குமாறு பிஞ்சிர ராஸ்கல். என் பொண்ணு 4 பேர் கூட சிரிக்கிறா பேசுறா பழகுறான்னா அவ படிப்பு அப்படி, அவ வேலை அப்படி. அது படிச்சவங்களோட உலகம். உந்த ஆட்டோ ஸ்டாண்ட் உலகம். ஒம்புதி எப்படி போவோம்? வாழ்க்கை பூரா தப்பானவங்களே பாத்துட்டு இருக்கிறல, அதான் ஒம்புதி இப்படி போகுது. இந்த பாரு, இன்னொரு வார்த்தை என் பொண்ணை பத்தி தப்பா பேசினா மரியாதை கெட்டோம். ஒழுங்கா போடா இங்க இருந்து. என்ன இங்க என்ன பிரச்சனை? என்ன சொன்னாலும் திருந்தவும் மாட்டான். என் பொண்ணு நிம்மதியாவும் விட மாட்டான். முதல்ல அவனை இங்க இருந்து போக சொல்லுங்க. நீங்க யாரும் என்ன தொத்த தேவையில்லை, நானே கிளம்புவேன். மாப்ள, மாமா, உள்ள போய் உங்க பொண்ணு எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான்னு அதையும் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாப்ள, வாசல்லே நின்னு பேசிக்கிட்டு உள்ள வாங்க. உங்க இல்ல வேலையை மாமா, பாருங்க. கூப்பிட வேண்டிய கூப்பிட்டோம், அப்புறம் வரேன் உள்ள. அது வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். வரேன் மாமா. இவன் கிடக்குறான், நீ வாடி வா. Come in. ஐயா, உங்களை பார்க்க மலர்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இதோ வர. சரிங்க ஐயா.
அண்ணா மலர் நீயா? ஆமா அண்ணா. உட்காருமா. ம். அண்ணா நீங்க பாக்குறதுக்கு இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி ஜம்மன் இருக்கீங்க அண்ணா. நீ எப்படி இருக்க மலர்? நல்லா இருக்கேண்ணே. அப்பா வந்திருக்காரா? இல்லண்ணா. தனியாவா வந்திருக்க? ஆமாண்ணே, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். என்ன? நீங்க கொடுத்த கண்ணால தான் என் வாழ்க்கையே பிரகாசமா மாறிடுச்சு. முடியாதுன்னு சொன்ன என் மாமாவே அவர் பையனை எனக்கு கட்டித்தர சம்மதிச்சிட்டாரு. வர 14ஆம் தேதி எனக்கு கல்யாணம்னு, அதான் உங்களை நேர்ல பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏய், இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக பண்ணானே அந்த ஆளோட பொண்ணு தானே இது? ஆமாண்ணே, சந்தோஷ் தியாகி மாதிரி கண்ணை விட்டு கொடுத்தானே அதே பொண்ணு தான். என்னடி அந்த பொண்ணு ரொம்ப சென்டிமெண்டா பேசுது? ஆயிரம் தான் இருந்தாலும் கடைசி நேரத்துல இவ தான் என்னை காப்பாத்தி விட்டா. எவ்வளவு வேணாலும் பேசிட்டு போட்டோம். அண்ணா, அண்ணியை கூப்பிடுங்கண்ணா. உங்க 2 பேர்கிட்டயும் பத்திரிக்கை கொடுத்துட்டு உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஒரு நிமிஷம் இருமா. செல்வி, செல்வி. ஏய், செல்வி இப்ப கூப்பிடுறான். ஐயோ, செல்வி இப்ப முத்தா இருக்காளே, ஏதாவது உளறிட்டான்னா? ஆன்ட்டி, செல்வியை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. ஐயோ, என்னையும் சேர்த்து கூப்பிடுறானே. செல்வி. மாயா, இதோ வந்துட்டா சந்தோஷ். வணக்கம் அண்ணி. ஆப்பிள். வந்துட்டியா செல்வி? இவதான் மலர். உனக்கு தெரியாதுல்ல, என்ன அண்ணான்னு கூப்பிடுற ஒரே தங்கச்சி. அவளுக்கு வர 14ஆம் தேதி கல்யாணமா. ஆன்ட்டி, சொல்லு சந்தோஷ். என் ரூம்ல ஒரு செக் புக் இருக்கும், எடுத்துட்டு வாங்கல. ஆ, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கண்ணா. ஹோப் இன்ஸ்டிடியூட்ல நீங்க 2 பேர் லவ் பண்ணத பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. உங்களை அண்ணி எவ்வளவு லவ் பண்ணாங்க, எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னு எல்லாத்தையுமே சொன்னாங்க. சூப்பர் லவ் ஸ்டோரிண்ணே உங்களுது. நீங்க மேட் ஃபார் ஈச் அதர்ண்ணா. இந்தாங்கண்ணா, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ செல்வி. 2 பேரும் கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வரமா. இந்தா சந்தோஷ். அண்ணா, இந்த மலர், எதுக்குண்ணே இதெல்லாம்? வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணான்னு கூப்பிடுற. இந்த அண்ணன் கொடுத்தா தங்கச்சி எதுவும் சொல்லாம வாங்கிக்கணுமா? புடி. இல்லண்ணா. புடின்னு சொல்றல்ல. தேங்க்ஸ்ண்ணே. நிச்சயமா வந்துருங்கண்ணா. நீங்க தான் என் கல்யாணத்துக்கு விஐபியே. 14th தானே கல்யாணம்? ஆமாண்ணா. சரி, நைட்டே நாங்க இருப்பேன், போதுமா? நீங்க மட்டும் இல்ல, அண்ணிய கூட்டிட்டு வாங்க. செல்வி இப்போ கேரிங்கா இருக்கா. எப்படி அவ்வளவு தூரம் டிராவல் பண்றதுன்னு, அப்புறம் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா குங்குமப்பூலாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். பரவாயில்ல, நீங்க 2 பேர் இருக்கிற கலருக்கு குழந்தை கண்டிப்பா கலரை தான் பிறக்கும். சரிண்ணே, நான் வரேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும். சரி மலர், அப்பாவை கேட்டதா சொல்லு. சரிண்ணே, நான் வரேன். வரேன் நீ. வரேன் ஆண்டி. அண்ணா, போயிட்டு வரேண்ணா. சரிம்மா. போயிட்டு வரேன் நீ. முதல்ல போய் தொலை. அண்ணா, என்ன மலர்? உங்களையும் அண்ணியும் பார்த்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அதுக்கு என்னம்மா, எடுத்துக்கோ. ஆண்டி,
ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? ஆ ஆ கொடுமா. இந்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. ஆ சரி. அப்போ நான் வரேன்னு. சரி மலர், கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வர மலர். நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. சரிண்ணே, வரேண்ணே. வரேன் நீ. ஐயோ அப்ப வச்சுட்டு போறாளே. டேய் பிரபா, டேய் பிரபா, பிரபா, டேய் எந்திரா, எந்திரிங்கறல்ல, ஆமா. எழுந்திரே. எதுக்கு ராத்திரி வீட்டுக்கு வராம இங்கே படுத்து தூங்கிட்ட? ஆ? என்ன உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஏண்டா இந்த கருமத்தை குடிச்சிட்டு தான் இங்க வந்து படுத்து தூங்கி நிற்கியா? மறுபடியும் பழையபடியே ஆரம்பிச்சிட்டியா? நீ திருந்தவே மாட்டியாடா? ஓ என்ன நடந்துன்னு தெரியாம நீ பாட்டு புலம்பிட்டு இருக்காதம்மா. என்னடா என்ன நடந்துச்சு? அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா, அதனால நீ குடிச்ச, அப்படிதானே? மோ நான் ஒன்றும் அவளுக்காக குடிக்கல, அவ பண்ண காரியத்துக்காக குடிச்சேன். நான் மட்டும் நேற்று குடிக்காம இருந்திருந்தேன், நேற்று நைட்டு கொலை தான் விழுந்திருக்கும். என்னடா சொல்ற? நைட்டு 11 மணிமா அவ இன்னொருத்தங்க கூட ஜோடி போட்டு அவன் வீட்டுக்கு போறாமா. டேய் என்ன சொல்ற? ஆமாமா, அவ கூட வேலை செய்யற ஒருத்தன் இவ பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கான். இவளும் பதிலுக்கு அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் தாங்கிட்டு கட்டின பாவத்துக்கு அவளை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டான் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். இவளை கண்டிச்சு வேணும் அக்காட சொல்றேன். ஆத்தாலும் அவளும் என்ன திட்டுறாங்க, காண்டாயிடுச்சு. அதாம என்ன செய்யணும் கடுப்பா இருந்தது, குடிச்சிட்டேன். நீ குடிச்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுமா? டே பிரபா கையில படிச்ச பொண்ணுடா. அவ 4 பேர் கூட பேசுவா, பழகுவா, சிரிப்பா. அவ யார் வீட்டுக்கும் போனான்னு சொன்னியா? அப்ப நீ தானே கூட இருந்த. என்னடா மறைக்கிற? நீ பக்கத்துல இருக்கிற தைரியத்துல தான்டா அவ போயிருப்பா. அவ பிறந்ததுல இருந்து உன் கண் முன்னாடி தானடா வளர்ந்தா. கையில எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உனக்கு தெரியாது? அவ படிப்பு, வேலை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உனக்காக தானடா வந்தா. அவளை வச்சு நீ நல்லபடியா காப்பாத்தி இருந்தா அவ ஏன்டா ராத்திரி பகலுமா வேலைக்கு போறா? அம்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதம்மா. நான் தான் முக்கியம் அவன் மனசுல தோணியிருந்தா தாலியை கழட்டி என் கையில குத்துருப்பாளா? டேய் என்னடா சொல்ற? தாலியை கழட்டி கொடுத்துட்டாளா? வேலை முக்கியமா புருஷன் முக்கியமான்னு கேட்டா தாலியை கழட்டி என் கையில குடுத்துட்டாமா. டேய் எப்படா இதெல்லாம் எப்படா நடந்தது? அம்மா அதெல்லாம் பழைய கதைமா, அதெல்லாம் சொல்லாம என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுட்டேன். இப்ப எதுக்கு அதெல்லாம் கலருன்னு இருக்க விடு. கல்யாணமாகி 6 மாசத்துக்குள்ள ஒரு பொண்ணு தாலியை கழட்டி கொடுக்கறான்னா அவன் மனசை எவ்வளவு வலிச்சிருக்குண்டா. என்ன வலி? பெரிய வலி. ஏதோ நான் தான் உலகத்துல பெரிய கெட்டவ மாதிரி பேசுறேன். நான் என்ன அவள மாதிரி 11 மணிக்கு மேல என் வீட்டுக்காக போயிட்டு வந்தேனா? அடிச்சி வாய் மூடு. என்ன பேச்சு பேசுற? ஒரு பொண்ணு தப்பு செய்யணும்னு நினைச்சா எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். ஓ முன்னாடிதான் எல்லார்கிட்டயும் பேசணும், பழகணும், சிரிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உன்னை நீ மாத்திக்கடா, அவ தன்னால மாறி போயிடுவா. என்ன நீ என்ன மாறுன்ற? என்ன பண்ண சொல்ற? காரு பங்களான்னு வாங்க சொல்றியா? முட்டா பையல, 1000 பொண்டாட்டிக்கிட்ட சம்பாதிச்சு கொடுக்குற ஆம்பளை விட ஆறுதலா பக்கத்துல உட்காந்து அவகிட்ட அன்பா பேசுற ஆம்பளை தாண்டா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். உன்ன மாதிரி ஒரு நல்லவன் வேற எந்த பொண்ணுக்கும் கிடைக்க மாட்டான்டா. உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கையில் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். எங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா செல்விக்கு பிடிக்கல, இப்ப கையலுக்கும் பிடிக்கல. ஏன்? எல்லாம் உன் முன் கோபத்தால தாண்டா. என்னதான் நீ நல்லது பண்ணாலும் கோபத்துல நீ பேசுற அந்த ஒரு வார்த்தை தாண்டா அவன் மனசுல ஆழமா நிக்கும். எல்லாருமே அம்மா மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்க பிரபா. டேய் அவ உலகம் தெரியாதவடா, சின்ன பொண்ணு. அவளை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்புடா. இப்ப என்னமா பண்ணுன்ற? உன் அக்கா வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்து நீ கையல் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கங்கிறது அவளுக்கு புரிய வைடா. என்ன புரிய வைக்கிறது? மானத்தெல்லாம் விட்டு வீட்டோட மாப்பிள்ள இருந்து என்ன அவமானப்பட சொல்றியா? கூட பிறந்த அக்கா வீட்டுல போய் தங்கறதுல என்னடா அவமானம்? இந்த பாருடா,
நிஜமாலுமே அவன் மேல அன்பு இருந்துச்சுன்னா ஒழுங்கா அவன் மனச மாத்தி அவளை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாரு. நானும் உன் கூட வரேன்டா. வாடா, போயிட்டு வந்துடலாம். வாடா பிரபா. அம்மா, சொன்னா புரிஞ்சுக்கோ. எதிர்த்து பேசாத பிரபா. சந்திரா வீட்டுக்கு போவோம், கையில கிட்ட பேசுவோம். தயவு செஞ்சு என் கூட வா பிரபா. செல்வியை தொலைச்ச மாதிரி கையிலையும் தொலைச்சிடாதடா. நீ வாழணும் பிரபா. அதான்டா இந்த அம்மாவோட ஆசை, கனவு எல்லாமே. வாடா, உன்னை கெஞ்சி கேக்குறேன்ல. வாடா, தயவு செஞ்சு வா, போயிட்டு வந்துடலாம்.